ஜி இன்றைக்கி ஒரு கெஸ்ஸிங் ஒன்று பார்க்கலாம் எப்படின்னு பாருங்கள். ஒன்று டெமோ மட்டும் ஒன்று சொல்லிவிட்டு நான் சொல்கிறேன் எப்படின்னு பாருங்கள். இப்படி தான் அடிச்சிருக்கான், திரும்ப இன்றைக்கி அடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, பார்க்கலாம் அது எப்படின்னு. இங்கே நமக்கு வந்து போன மாதம் பார்த்திங்கன்னா பிசி பார்த்திங்கன்னா 64 சொல்லி அடிச்சிருப்பான். 64ஆம் தேதி பிசி 64, அந்த பிசி 64 எடுத்து இங்கே ஏபியில் வந்து 64 சொல்லி அடிச்சிருப்பான். அதுலேருந்து 3 நாள் கேப் விட்டு பார்த்திங்கன்னா பிசியில் வந்து 95ன்னு இருக்கும். அதை என்ன பண்ணியிருப்பான்னா அந்த 95 எடுத்து ஏபியில் வந்து 95ன்னு அடிச்சிருப்பான். திரும்ப 3 நாள் பிசி வந்து 30ன்னு இருக்கும். அந்த பிசி 30 வந்து நமக்கு இங்கே பிசி வந்து 30 சொல்லி நான் மார்க் பண்ணி எனக்கு போட்டு தான் அன்றைக்கி வரல, ஓகேவா. ஆனால் அந்த பிசி 30 வரல. திரும்ப அங்கேருந்து 3 நாள் விட்டு பார்த்தீங்கன்னா இங்கே பிசி வந்து 02, அந்த பிசி 02 பார்த்தீங்கன்னா நமக்கு இன்றைக்கி வந்து ஏபியில் வந்து 02 வரதுக்கு வாய்ப்பு இருக்குது, ஓகேவா. இது நல்லா புரிஞ்சுக்கோங்க, நல்லா பாருங்கள் எப்படின்னு. இங்கே ஃபஸ்ட்டு பிசி வந்து 64, அந்த 64 எடுத்து ஏபியில் வந்து 64 அடிச்சிட்டான். அங்கே பிசி 95, அதை எடுத்து ஏபியில் 95 அடித்தான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 3வது பேட்டர் வந்து பிசி 30, அதை அடிக்கவே இல்லை, விட்டுட்டான். ஆனால் திரும்ப இந்த பிசி 02 அதை எடுத்து நமக்கு ஏபியில் வந்து 02 அடிக்கிறது வாய்ப்பு இருக்குது. இந்த ஒரு ரீசனுக்கு மட்டும் இல்லை, அடுத்த ஒரு ரீசன்லையும் வருது. அது கரெக்டாக வந்து எப்படின்னு மட்டும் பார்த்துக்கலாம். இங்கே நமக்கு ஏற்கனவே ஒரு போன மாதம் முன்னாடி ஒரு டெமோ ஒன்று சொல்லியிருந்தேன். என்னென்னா இங்கே ஏபி பார்த்தீங்கன்னா 04, இந்த ஏபி 04க்கு இங்கே ஏபி வந்து 03 சொல்லி அடிச்சிருப்பான். அப்படியே கீழே பார்த்தீங்கன்னா நமக்கு இங்கே ஏபி வந்து 30, இந்த 03 எடுத்து இங்கே 30ன்னு சொல்லி அடிக்கும்போது அது கீழே இருக்கிற 40 சொல்லி இங்கே 04 எடுத்து இங்கே 40 சொல்லி அடிச்சிருப்பான், ஓகேவா. இப்போ அதே சேம் பேட்டர்ன் படி பார்த்தீங்கன்னா நமக்கு இங்கே ஏசி பாருங்கள், ஏசி 20, இங்கே 3 நாள் பாருங்கள் ஏசி வந்து 10ன்னு அடிச்சிருப்பான், ஓகேவா. ஏசி 20, ஏசி வந்து 10ன்னு இருக்கும். இங்கே நமக்கு இந்த ஏசி 10 திருப்பி நமக்கு ஏபியில் வந்து ஏபியில் வந்து 01 அடிக்கும்போது இந்த 20 திருப்பி நமக்கு ஏபியில் வந்து 02 அடிக்க வாய்ப்பு இருக்குது. அப்போ நமக்கு ஏபி 02 வர்றதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கிறதுனால 02 வரலாம், ஓகேவா. அது இல்லாமல் அந்த 02 வந்து நமக்கு போன மாதம் நம்ம வந்து பெண்டிங்கில் கொடுத்துருந்தோம். என்னென்னா போன மாதம் இந்த 0 வச்சு பார்த்தீங்கன்னா ஏபியில் வந்து 06 அடிச்சிட்டான், 04 அடிச்சிட்டான், அடுத்து பார்த்தீங்கன்னா 00 அடிச்சிட்டான், அடுத்து 08 அடிச்சிட்டான். இப்போ ஒரு 02 ஒன்று பெண்டிங் இருந்தது போன மாதம். ரெட்டர் நம்பரை பார்த்தீங்கன்னா 0 வச்சு ரெட்டர் நம்பர் 02 ஒன்று பெண்டிங் இருந்தது. அந்த 02 இன்றைக்கி வரதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கிறதுனால அந்த 02 ட்ரை பண்ணலாம். அப்படி 02 வந்தால் நமக்கு சீபோர்டு மட்டும் என்ன வரும் பார்ப்போம். இந்த மாதம் பார்த்தீங்கன்னாலுமே இன்றைக்கி மாதம் பார்த்தீங்கன்னா இந்த 7 வச்சு வர கேம் எல்லாமே பார்த்தீங்கன்னா அவன் வந்து பவரில் தான் அடிச்சுட்டு வரான். என்னென்னா இந்த பிசி பார்த்தீங்கன்னா பிசி வந்து 07, பிசி வந்து 07, பிசி 07, அதுக்கு வந்து ஃபுல் பவர் பார்த்தீங்கன்னா 52 சொல்லி அடுத்து முடிச்சிட்டான். 07க்கு 52, அடுத்து பார்த்தீங்கன்னா 47, அதுக்கு பார்த்தீங்கன்னா ஃபுல் பவர் வந்து பார்த்தீங்கன்னா 47க்கு ஃபுல் பவர் வந்து 92, ஓகேவா. அதுவும் முடிஞ்சிச்சு. அடுத்து பார்த்தீங்கன்னா 77 இருக்குது. அந்த 77க்கு ஒரு 22 அடிக்கிற மாதிரி இருக்குது. அப்போ நமக்கு வந்து இன்றைக்கி ஏபியில் வந்து 02 வர்றதுனால நமக்கு பிசி 22 வச்சு 022 சொல்லி ஒரு நம்பர் ட்ரை பண்ணலாம், ஓகேவா. ஏபி வந்து 02 நல்லா இருக்குது. அதில் வந்து நமக்கு பிசி வந்து 22 022 ஒரு நம்பர் ட்ரை பண்ணி பாருங்கள், வரதுக்கு வாய்ப்பு இருக்கும், ஓகேவா. அப்படி 02 வந்து 022, அப்படி இல்லைனாக்கா நமக்கு வந்து 020 கூட ட்ரை பண்ணலாம். என்ன ரீசன் பார்த்தீங்கன்னா நமக்கு இங்கே 364 அடிக்கும்போது இந்த 64 எடுத்து ஏபியில் 64 வைக்கும்போது இங்கே ஏ போர்டு வந்து 3ன்னு இருக்கும், இங்கே சி போர்டு 0ன்னு இருக்கும். அதே சேம் பேட்டர்ன் படி பார்த்தீங்கன்னா இங்கே பிசி 02 எடுத்து இங்கே ஏபியில் 0ன்னு வைக்கும்போது இங்கே ஏ போர்டு வந்து 3ன்னு இருக்கும். அப்போ இங்கே சி போர்டு வந்து 0 வந்து அதே சேம் ரூட்டு தான். அப்போ நமக்கு வந்து 020 வரதுக்கும் வாய்ப்பு இருக்குது, ஓகேவா. ஏன்னா வந்து பிசி 20 பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு பெண்டிங் நம்பர் இருக்கிறதுனால வந்து பிசி 20 வரதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அதனால் நம்ம வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம், ஓகேவா. இதே சேம் பேட்டர்ன் தான். இங்கே ஏசி 20க்கு ஏசி வந்து 10ன்னு அடிச்சுன்னா இங்கே பிசி 10க்கு பிசி வந்து 20 வந்தால் கூட அந்த பேட்டர்ன் முடிகிறது வாய்ப்பு இருக்குது. அதெல்லாம் வந்து நம்ம 020 சொல்லி ஒரு நம்பரு, அப்படி இல்லைனா 022, இந்த 2 நம்பர் ஏதாவது ஒன்று ட்ரை பண்ணி பாருங்கள். ஏபி 02 கொஞ்சம் நல்லா இருக்குது, ஓகேவா. இது இல்லாமல் ஒரு அடிஷ்னலாக இன்னொரு கெஸ்ஸிங் ஒன்று சொல்கிறேன், அதுவும் பாருங்கள். இது ஒரு டெமோ மட்டும் ஒன்று சொல்லிட்டு சொல்கிறேன். என்னென்னா இங்கே நம்ம ஏற்கனவே ஒரு பேட்டர்ன் அடிச்சிருப்பான். இது என்னென்னா இங்கே நமக்கு வந்து பிசி பாருங்கள், பிசி வந்து 71, பிசி 71 ஒரு 5 நாள் கேப் விட்டு பார்த்தீங்கன்னா 70 சொல்லி அடிச்சிருப்பான். 71க்கு ஒரு நம்பர் வந்து மைனஸ் பண்ணி 70 சொல்லி அடிச்சிருப்பான். இங்கே நமக்கு வந்து பிசி வந்து 02ன்னு இருக்கும். அப்போ 02ல் ஒரு நம்பர் மைனஸ் பண்ணால் 01, அதை கரெக்டாக 5 நாள் விட்டு பார்த்தீங்கன்னா ஏபியில் வந்து 01 சொல்லி அதை வந்து கரெக்டாக வந்து ஏபி 01 முடிச்சிருப்பான், ஓகேவா. இப்போ அதே சேம் ரூட்டு தான். நம்ம ஏற்கனவே இந்த பேட்டர்ன் நிறைய வாட்டி சொல்லிட்டேன். இந்த பேட்டர்ன் படி பாருங்கள். இப்போது அதே பேட்டர்ன் படி பார்த்தீங்கன்னா நமக்கு இங்கே பிசி வந்து 70ன்னு இருக்குது. ஒரு நம்பர் ப்ளஸ் பண்ணாக்கா நமக்கு வந்து 71 சொல்லி அடிச்சிருக்கான். 70லேருந்து ஒரு நம்பர் ப்ளஸ் பண்ணி 71. இப்போ நமக்கு இங்கே பிசி பார்த்தீங்கன்னா 15ன்னு இருக்குது. அப்போ பிசி வந்து 15ன்னு வந்தால் ஒரு நம்பரை ப்ளஸ் பண்ணால்
ஏபியில் வந்து 16 வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏபியில் 16 என்னென்னா நல்லா நோட் பண்ணி பாருங்கள். பிசி 70 ஒரு நம்பரை ப்ளஸ் பண்ணி 71 அடிச்சுன்னா இங்கே பிசி வந்து 15. அப்போ ஒரு நம்பர் ப்ளஸ் பண்ணால் பிசி வந்து 16. அப்போ பிசி 16 வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்படி பிசி 16 வந்தால் நமக்கு சி போர்டு மட்டும் என்னென்னு பார்ப்போம். இங்கே சி போர்டு மட்டும் என்னென்னு பார்ப்போம். இந்த மாதிரி பேட்டர்ன் அடிச்சுட்டு என்னென்னா நமக்கு இங்கே பார்த்தீங்கன்னா ஏபி பாருங்கள். ஏபி வந்து 08. அந்த 08க்கு ஒரு நம்பர் மட்டும் பவர் பண்ணால் பார்த்தீங்கன்னா 03 வரும். அதை திருப்பி 30 சொல்லி அடிச்சிருப்பான். ஓகேவா? என்னென்னா 8க்கு பவர் பார்த்தீங்கன்னா 3. அப்போ 03 திருப்பி 8க்கு பவர் 3. அதை எடுத்து என்ன பண்ணியிருப்பான்னா ஒரு நம்பர் மட்டும் பவர் பண்ணி அதை 30 சொல்லி அடிச்சிருப்பான். இதை மாதிரி நிறைய டைம் அடிச்சிருக்கேன் இந்த மாதிரி பேட்டர்ன். என்னென்னா இங்கே நமக்கு தெரியும், இங்கே பார்த்தீங்கன்னா ஏபி வந்து 08. அப்போ 08க்கு ஃபுல் பவர் பார்த்தீங்கன்னாக்கா 08க்கு ஃபுல் பவர் பார்த்தீங்கன்னா 53. அந்த 53 திருப்பி 35 அடிச்சிருப்பான். இதை மாதிரி அவங்க நிறையா இருக்குது. அந்த மாதிரி பேட்டர்ன் அடிச்சிருக்கேன். எப்படின்னா அதே மாதிரி பார்த்தீங்கன்னா திரும்ப பார்த்தீங்கன்னா இங்கே நமக்கு வந்து ஏபி வந்து 30. அந்த ஏபி 30க்கு ஃபுல் பவர் பார்த்தீங்கன்னாக்கா 85. அதை திருப்பி 58 சொல்லி அடிச்சிருப்பான். இப்போ அதை மாதிரி பார்த்தீங்கன்னா நமக்கு இங்கே பிசி பார்த்தீங்கன்னா 41 இருக்குது. 41க்கு ஃபுல் பவர் பார்த்தீங்கன்னா 96. அப்போ 96 நம்ம திருப்பி 69 அடிக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஆல்ரெடி நமக்கு வந்து ஏபியில் வந்து 16 வர்றதுனால நம்ம வந்து 169 சொல்லி ஒரு நம்பர் ட்ரை பண்ணலாம். ஓகேவா? இது புரியுதா பாருங்கள். இந்த 2 நம்பர் தரேன், உங்களுக்கு எது பெஸ்ட்டாக இருக்கோ அதை ப்ளே பண்ணி பாருங்கள். ஓகேவா? நம்ம இன்றைக்கி கொடுக்குற கெஸ்ஸிங் மட்டும் பார்க்கலாம். இன்றைக்கி நம்ம கொடுக்குற கெஸ்ஸிங் மட்டும் பார்த்தீங்கன்னா ஒன்று ஏபி வந்து பார்த்தீங்கன்னா ஏபி வந்து 02 வந்துன்னா ஏபி 020 அப்படி இல்லைனா 022. அடுத்து பார்த்தீங்கன்னா 169. இந்த 2 நம்பர் ட்ரை பண்ணி பாருங்கள், வரதுக்கு வாய்ப்பு இருக்கும். ஓகே ஜி, நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.